வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இன்றைய தமிழ் வகுப்புல 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய இடையீடு அப்படிங்கிற கவிதையை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த இடையீடு அப்படின்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி மணி அவர்கள் இயற்றியிருக்காங்க. சோ என்ன பாடல் கொடுத்திருக்காங்க, அதற்கான பொருள் என்ன, அண்ட் சி மணி அவர்கள் தொடர்பான செய்திகள் என்ன இந்த புக்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இன்றைய வகுப்புல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நுழையும் முன் கொடுத்திருப்பாங்க, எப்பவுமே அதையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? தேடலை விரிவாக்குவது கல்வி. சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி அப்படின்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு தேடலை தருவது கல்வி அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் படிச்சோம் அப்படின்னா புரியலன்னா என்ன பண்ணுவோம், அடுத்ததை போய் தேட ஆரம்பிப்போம். அந்த பொருளை புரிந்து கொள்வதற்காக, அந்த முழுமையான அறிவினை பெற்றுக்கொள்வதற்காக தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி. சாதிக்கும் திறனையும் சறுக்கலில் நம்பிக்கையாய் நமக்கு, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்காவது சறுக்கல் ஏற்படுகின்றது, வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த சறுக்கல்ல கூட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்விதான் அப்படின்றாங்க. அதாவது கல்விதான், அந்த அறிவுதான், கல்வி தரக்கூடிய அந்த அறிவுதான் நமக்கு துணையாக நிற்கும் அப்படின்றாங்க. கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைத்தல் கற்றலின் வெற்றியை தரும் அப்படின்றாங்க. கற்பிப்பது வேற, கற்பதுங்கிறது வேற. அதாவது கற்பது அப்படின்னா நீங்க சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக்கொள்வது அப்படிங்கறதா கற்பது அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப கற்பிப்பதும் சரி, கற்பதும் ஒருங்கிணைத்தல் கற்றலின் வெற்றியை தரும் அப்படின்றாங்க. சோ அப்ப இதுல என்ன கூற வராங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் சொல்ல வருவதனை ஒரு மாணவன் தெளிவாக புரிந்து கொண்டான் என்றால் அந்த இடத்துல அந்த கற்றலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்ல வருவோம், ஆனா அத புரிஞ்சுக்கிறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அதாவது சென்டர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ரிசீவர் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றாங்க. ஆசிரியர் என்ன நினைத்தாரோ அதனையே அந்த மாணவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ அதே கருத்தை அவன் பெற்றுக்கொண்டால்தான் அந்த கற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வெற்றி பெற்றது அப்படின்றாங்க. கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பது இல்லை. கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு அப்படின்றாங்க. அதாவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்திகளை கொடுக்கக்கூடிய மனதும் அதனை வாங்கக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கக்கூடிய மனதிலும் அப்படியே பதிய மாட்டேங்குது, ஒரு சில மாறுபாடுகளோட புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரிதான் கற்பித்தல்லையும் சரி, கற்றல்லையும் சரி, இரண்டிற்கும் இடையே இந்த மாதிரியான இடையீடுகள் நேர்வது உண்டு. ஆசிரியர் ஒரு விதத்துல சொல்லியிருப்பாரு, ஆனா மாணவர்கள் ஒரு விதத்துல புரிஞ்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான இடையீடுகளும் ஒரு சில நேரங்களில் ஏற்படுகின்றது அப்படின்றாங்க. எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பதுண்டு. சோ இந்த மாதிரி மாத்தி புரிஞ்சுக்கிட்டா கூட ஒரு சில நேரங்கள்ல ஒரு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறதா கூட இருந்திருக்கு அப்படின்றாங்க. சோ தான் எதிர்பாராத நல் விளைவுகளும் அதனால் கிடைக்கின்றது, ஆனா பாதகமான விளைவுகளும் நடக்குது. ஓகேங்களா? சோ என்ன பாடல் அப்படிங்கறத பாக்கலாம். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. அதாவது நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு கவிதையா எழுதும் போது சொற்களாக அது நிற்பது இல்லை அப்படின்றாங்க. எத்தனையோ மாற்றங்கள், குறித்தவறிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க பல உண்டு அப்படின்றாங்க. சோ நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது அது சொல்லாக, ஒரு கவிஞனுக்கு ஒரு சொல்லாக, சொல் அழகோடு சேர்வதில்லை. சோ இந்த மாதிரி எத்தனை மாற்றங்கள் நடக்கின்றது. நாம் நினைத்த குறியை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நாம் நினைக்கக்கூடியதனை ஒரு அழகான சொல் வடிவிலே எடுத்து சொல்லுவதற்காக அந்த சொற்களானது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நம்மளுடைய குறியானது தவறுகின்றது, நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. சோ இந்த மாதிரி மனதை புலம்பக்கூடியதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றது அப்படின்றாங்க. குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம் அப்படின்றாங்க. ஒருத்தன் குதிரையை வரையணும்னு நினைச்சு வரைய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு குதிரையே வருமானா, குதிரையே வராமலும் இருக்க போலாம், குதிரைக்கு பதிலா அந்த உருவம், வரையக்கூடிய உருவமானது கழுதையாக கூட வரலாம். ஏன், ரெண்டுக்கும் நடுவுல கூட மிக்ஸ் ஆகி கூட வரலாம் அப்படின்றாங்க. அதாவது நம்ம நினைச்சது அப்படியே நடக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும். அதாவது எலிக்கு பொறி வச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மளே என்ன பண்ணிடுவோம், அந்த பொறியில கைய வச்சிருவோம். சோ அந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு நம்மளும் துன்பப்படுவோம். ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா நீர் தேடி அலைஞ்சுகிட்டு இருப்போம், ஆனா நம்மளுக்கு இளநீரே கிடைக்கும். அதாவது சாதாரண நீர் தேடணும், ஆனா நம்மளுக்கு என்னது, இனிமையான அமுதம் போன்று இருக்கக்கூடிய அந்த இளநீரே கிடைக்கின்றதா. சோ இந்த மாதிரி இன்பத்தை தரக்கூடியதாகவும் ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும், ஆனா ஒரு சில நிகழ்வுகள் துன்பத்தை தரக்கூடியதாகவும் வாழ்விலே நடக்கும். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும்
கேட்பது சிக்கல் அப்படின்றாங்க. அதாவது என்றோ ஒரு முறை வானிற்கு விளக்கடிக்கும் வால்மீனாக அப்படின்ட்டாங்க. வால்மீனானது என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும். சோ அந்த மாரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த வானத்துக்கு வந்து விலக்கடிக்கக்கூடிய அந்த வால்மீனாக, சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். அப்படியே என்னுடைய மனசுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ, அதற்கான சொற்கள் எனக்கு கிடைத்து நான் எழுதிவிட்டாலும் கூட, அதனை கேட்பவர்கள், அதனை கற்பவர்கள், படிப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை புரிந்து கொள்வதிலே சிக்கல்களானது ஏற்படுகிறது அப்படின்றாங்க. கனியின் இனிமை கனியில் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சையும் சார்ந்தது அப்படின்றாங்க. அதாவது ஒரு பழத்துடைய இனிமையானது, சுவையானது அந்த கனியினை மட்டும் சார்ந்திருக்கு கிடையாது. சோ அந்த பழத்தை உண்ணக்கூடியவனுடைய பசியை பொறுத்தும், அவனுடைய சுவை முடிச்சை பொறுத்தும் சார்ந்தது அப்படின்றாங்க. ஒரு சிலருக்குலாம் டேஸ்ட் தெரியாது. சோ அந்த சுவை முடிச்சு அவர்களுடைய சுவை முடிச்ச பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கனி சுவை பசி இருக்கவன் அப்படின்னா, பசி இருக்கவனுக்கு வந்து சுவை தெரியாது. நல்லா சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த சுவையே தெரியாம போயிடும். அதாவது சாப்பிடறதுக்கு முன்னாடியும் தெரியாது. ஏன்னா அவன் இருக்கிறது பசி மயக்கத்துல. அப்ப ருசி கண்டுலாம் அவன் சாப்பிட மாட்டான். ஏதாவது கிடைச்சா போதும்னு சாப்பிட்டுருவான். சோ அப்படி அவன் சாப்பிடும் பொழுது அந்த கனியுடைய சுவை என்ன அப்படிங்கிறது தெரியாது. சோ அதான் ஒரு கனியுடைய இனிமையானது சுவை என்பது அந்த கனியில் மட்டுமல்ல, அதனை உண்பவனுடைய பசியிலும் அதனை சுவைக்கவனுடைய அந்த சுவை முடிச்சிலும் அவனுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உணர்வையும் சார்ந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதுதான். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து ருசிச்சு, ரசிச்சு சாப்பிடுவோம். அப்ப அந்த கனி வந்து ரொம்ப இனிமையான ஒரு கனியாக தோன்றும். அதுவே ரொம்ப பசியில இருக்க அந்த நேரத்துல எத குடுத்தாலும் எப்படித்தான் இருக்கும்? சுவையானதா தான் இருக்கும். சோ அதனால இந்த பெர்சனோட பசியை பொறுத்து, அவனுடைய சுவை முடிச்சை பொறுத்து தான் ஒரு கனியினுடைய இனிமையானது இருக்கும் அப்படின்றாங்க. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம் போல ஒன்று அப்படின்றாங்க. எண்ணம், வெளியீடு, கேட்டல் இந்த 3ம் எப்பவுமே என்னவா இருக்காது? ஒன்றாக இருக்காது. எல்லாம் இந்த 3ம் தனித்தனியாகத்தான் இருக்கும். அப்படி இது 3ம் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட, இந்த காலம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழ இருக்கக்கூடிய 3 காலங்களா இருக்கு பாருங்க. அந்த மாரி தான் இருக்குமே தவிர, ஒ ஒண்ணா இருக்காது அப்படின்றாங்க. எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம்னு 3ஆக ஒரு காலத்தை பிரிக்கின்றோம். அப்ப ஜெனரலா நான் சொல்லும்போது காலம் தான். ஆனா அதனை எத்தனையா பிரிக்கின்றோம்? 3ஆக பிரிக்கின்றோம். அந்த மாரி தான் இது 3ம் ஒண்ணுன்னு சொன்னா கூட இத இந்த 3ஆக பிரித்து விடுவார்கள் உள்பிரிப்பிலே அப்படின்றாங்க. சோ அதுதான். சோ இதுல என்ன சொல்ல விரும்புகிறார்கள் அப்படின்னா, ஒரு கவிஞருடைய எண்ணமானது அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதமும் மாறும். அவருக்கு அந்த எண்ணத்தை ஒரு சொல்லாக கொண்டு வருவது ஒரு கஷ்டம். அப்படியே அவருக்கு அந்த சொல் கிடைச்சிட்டா கூட, அந்த சொல்லை கேட்டு புரிந்து கொள்பவன், அந்த கேட்டல் அதாவது வெளியீடு அவருக்கு நினைச்சது ஒரு பாடலா வெளியிடுறாரு. ஒரு சொல்லாக சொல்லி விடுகின்றார். அந்த சொல்லானது அதனை கேட்பவர்களுடைய புரிதலை பொறுத்து மாறுபடும். நம்ம ஒண்ணு நினைச்சு சொல்லுவோம். ஆனா அவனுக்கு ஒண்ணு விளங்கும். சோ இந்த மாரி அமைஞ்சிரும் அப்படின்றாரு. சோ அதான். அப்ப சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை. நான் சொல்ல நினைக்கணுங்கிறதெல்லாம் வரமாட்டேங்குது. சொல்லாக வருவதில்லை. அப்படியே வந்தால் கூட அதுல எத்தனையோ மாற்றங்களோடு வந்துகின்றது. நான் நினைத்த குறியானது தவறுகின்றது. எனக்கு ஏமாற்றத்தையே தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாரி மனம் புலம்புவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. சோ ஒரு குதிரை வரையணும்னு நான் நினைச்சேன்னா, குதிரையாவே வரையலாம் அந்த வரைபடமானது. இல்ல ஒரு கழுதையா கூட அது வரலாம். இல்ல 2த்துக்கும் நடுவுல கூட வந்து நிக்கலாம். சோ இந்த மாரி நம்ம நெனச்சது நமக்கு கையில கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அத புரிஞ்சுக்கிறவன் மாத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத அதுல சொல்றாங்க. அப்போ நம்ம ஒண்ணு நெனச்சு எலிக்கு பொறி வைக்கிறோம். ஆனா அந்த எலி வலையில நம்மளே கைய வச்சுர்றோம். இந்த மாரி துன்பங்கள் நடக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லலான்னு ஒரு நல்லதுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது, அதனை புரிந்து கொள்ளாமல், அது வந்து நம்மளுக்கு பாதகமாக முடியும். அதுதான் இந்த எலி வலையில் பொறி வைத்தால் நம்ம விரலுக்கே அடிபடும்ங்கிறாங்கல்ல. சோ அப்ப நம்ம ஒரு நல்லதுக்காக சொல்லுவோம். ஆனா அது அந்த சொல்லை புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அது நம்மளுக்கு பாதகமாக திருப்பி விட்டுருவார்கள். சோ அந்த மாரியும் போயிரலாம். இல்லன்னா, ஒரு சில நேரங்கள்ல நீர் தேடி அலைவோம். இளநீரே கிடைக்கும். ஒரு இன்பம் பயக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்வதற்காக போய் சொல்லுவோம். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட அவன் இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி நல்ல விஷயமா அவனுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு கூட நடக்கலாம். சோ அந்த மாரியான சாதகமான விளைவுகளும் நடக்கும் அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த எதிர்பாராத அதாவது ஒருவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தினை புரிந்து கொள்பவர்கள் நல்ல வழியில் புரிந்து கொண்டார்கள் என்றால் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் அதுவே தவறான வழியில புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பாதகமாகவும் அது மாறும் அப்படின்றாங்க. இதான் நம்ம நினைச்ச விஷயத்த அப்படியே சொல்ல முடியும்
சொல்ல முடியுமானா கொஸ்டின் மார்க் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் அப்படிங்கிறது தான். சோ யாரு கடைசியா அந்த பகுதியை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது கடைசியா அந்த கருத்தானது யாரிடம் சென்றடைகின்றதோ அந்த சென்றடையுடைய மனநிலையை பொறுத்து தான் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அமையும் அப்படின்றாங்க. சோ என்னைக்காவது ஒரு நாள் தான் வானத்துல இந்த வால்மீனானது தோன்றும். ஆனா அது எப்படி வருதோ நம்மளுக்கு தோன்றதா அந்த வால்மீன் மாதிரிதான். வால்மீன் எப்பயாவது வர மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு நல்ல கருத்து நம்மளுடைய மனசுல தோணும். அப்படியே வந்தால் கூட அதனை நாம் சொல்லும் பொழுது அதனை கேட்பவர்களுக்கு இந்த மாதிரி பல சிக்கல்களை உருவாகும் அப்படின்றாங்க. ஒரு கனியுடைய இனிமை அப்படிங்கிறது நம்ம அந்த கனியை மட்டும் சொல்ல முடியாது. அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருந்தாலும் அது நல்ல கருத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுடைய சொற்களை வைத்து மட்டும் சொல்லக்கூடாது. அதனை சுவைப்பவனுடைய சுவை முடிச்சை பொறுத்தும் அவனுடைய பசியை பொறுத்தும் தான் அது மாறும் அப்படின்றாங்க. நீங்க ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்றீங்க, ஒருத்தன் பசியோட நல்ல கருத்துக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் அதை நல்ல விதமா எடுத்துப்பான். அதுவே அவனுடைய சுவை முடிச்சு சரியானதாக இல்லை என்றால் அந்த கருத்தானது தவறாகவும் மாறிவிடலாம். அதான். சோ அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் அதனுடைய வெளிப்பாடு அதை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம், அதை எப்படி அவன் புரிஞ்சுக்கிறான் கேட்கிறான் அப்படிங்கிற இந்த 3 குறியீடுகளும் ஒன்றை ஒன்று சேர்ந்தது கிடையாது. அதாவது ஒன்றல்ல, 3ம் வெவ்வேறு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் காலம் எப்படி 3 காலம் இருக்கின்றதோ அதனை போலத்தான் இதனை ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா காலம் போலத்தான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படியே இன்னொருத்தருக்கு புரியாது. சம்டைம்ஸ் மிஸ்மேட்ச் ஆயிடும், மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும். அப்படி ஆச்சுன்னா பாதகமா முடியும். இதுவே சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சாதகமாவும் முடியும். என்னவா வேணாலும் மாறலாம். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கிறவங்கள பொறுத்துதான் இருக்குன்றாங்க. அடுத்தது இவருடைய சி மணி அவர்கள் பத்திய குறிப்பு இங்க கொடுத்திருக்காங்க. இடையீடு கவிதை சி மணியின் சி பழனிச்சாமி அவருடைய பேர் என்னன்னா சி பழனிச்சாமி இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த இடையீடு அப்படிங்கிற கவிதை இவர் எழுதிய இதுவரை அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கக்கூடியது. இந்த கவிதை வந்து குறியீடுகளை கொண்டு அமைந்தது. அதாவது இந்த இடத்துல குறியீடு அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்கன்னா எண்ணம், வெளியீடு, கேட்ட இந்த 3ஐ தான் வந்து குறியீடாக சொல்கிறார்கள். அதனால் பன்முக பொருள் கொண்டது. இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம், வெளியீடு, எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தினார். கேட்கலாம். இவர் இயற்றிய சிற்றிதழ் என்னன்னுட்டு நடை அப்படிங்கிறது. இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பு கவிதையும் என்னும் நீளும். அதாவது இவர் வந்து யாப்பு கவிதை அப்படிங்கிற ஒரு நூலையும் ஏற்றிருக்காரு. அது வந்து இலக்கணத்தை பற்றியது. ஏன்னா யாப்புனாலே என்னது இலக்கணம். சோ அப்ப இலக்கணத்தை பற்றி ஒரு கவிதை தொகுப்பையும் இவர் படைத்திருக்கிறார். அதற்கு பேரு யாப்பும் கவிதையும் அப்படிங்கிறது. அடுத்தது வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஆங்கில பேராசிரியரான இவர் தவோ தே சிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார். அதாவது தவோ தே சிங் அப்படின்னு சீன மொழியில் எழுதியிருக்கக்கூடிய உண்மை பொருட்களை பற்றி சொல்லக்கூடிய, அதாவது இந்த நிலையற்ற பொருட்கள் இல்ல, நிலையான பொருட்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூலினை, சீன மொழியில் இருக்கக்கூடிய அந்த மெய்யியல் நூலினை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது மெய்யியல் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்தில் பல்வேறு பிரமைகள் இருக்கும். அந்த பிரமைகளை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையானது இருக்கக்கூடாது. உண்மையான பொருள் எது மெய்ப்பொருள் அப்படின்றத கண்டுகொண்டு அதனால நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படின்றாங்க. இப்ப கல்வி அப்படிங்கிறது மெய்ப்பொருள். கல்விங்கிறது ஒரு நிலையான செல்வமாகும். ஏன்னா இதனை எவனாலும் கவர முடியாது. எவன் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, உங்ககிட்ட இருந்து திருடிட்டும் போக முடியாது, உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிறத குறைச்சிட்டும் போக முடியாது. நீ ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தா கூட அது குறையாது. எப்படி ஆகும்? அதிகமா தான் ஆகும். சோ இப்படி இருக்கக்கூடியது ஒரு நிலையான செல்வத்தை தான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெய்ப்பொருட்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான், சீன மொழியில் இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் தவோ தே சிங் அப்படிங்கிறது. இந்த சீன மொழி நூலை வந்து இவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. இவர் புது கவிதையில் அங்கத்தது அங்கத்ததை மிகுதியாக பயன்படுத்தியவர். அதாவது புது கவிதையில் இருக்கக்கூடிய அங்கத்தை, உள்ளுறுப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அடுத்தது இருத்தலின் வெறுமையும் சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். அதாவது இந்த அதாவது ஒரு வெறுமை அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத சிரிப்புலையும் சரி கசப்பாகவும், அதாவது சாதகமான முறையில் பாதகமான முறையிலும் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடலே பாருங்க இல்ல எப்படி சொல்லியிருக்காரு. ஒரு சொல்லக்கூடிய சொல்லானது கருத்தானது இன்னொருத்தரை ரிசீவ் பண்ற அந்த வேலை மாறும் அப்படின்றோம். சோ அப்ப இனிமையானதாகவும் மாறலாம், பாதகமானதாகவும் மாறலாம். சோ அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இவர் அவருடைய கருத்துக்களை சிரிப்பும் அதாவது இனிமையானதாகவும் கசப்புமானதாகவும் சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் விருது,
கவிஞர் சிற்பி விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். வே. மாளி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். அதாவது இவர் வந்து மாளி செல்வம், மணி அப்படிங்கிற புனைப்பெயர்கள்ல தங்களுடைய கவிதைகளை வெளியிட்டிருக்காரு. இவர் பெற்ற விருதுகள் அப்படின்னா விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, அடுத்தது கவிஞர் சிற்பி விருது. இது எல்லாமே வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இதுதான் வந்து இந்த இடையீடு அப்படிங்கிற பாடல் வழியாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடியது. அதாவது நான் மறுபடியும் சொல்றேன். இந்த இடையீடு பாடல பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஒண்ணு நெனச்சு செய்வோம். அது வேற ஒரு மாரி போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து மெயினா இதுல இருக்கக்கூடிய கருத்து. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அந்த சொல்லே வந்து புரிஞ்சுக்கிறவங்க ரிசீவர் பாயிண்ட்ல இருக்கவங்கள பொறுத்து அது மாறும். சோ நம்ம குதிரைய வரையணும்னு நெனைப்போம். ஆனா அது குதிரையாவே வரையலாம். இல்ல குதிரையா வராம கழுதையா கூட மாறலாம். இல்ல 2க்கும் நடுவுல கூட மாறலாம். சோ அந்த மாரி என்னவா வேணாலும் மாறலாம். சோ இந்த மாரி மாற்றங்கள் நம்ம வச்ச குறி மாறும். சோ ஏமாற்றங்கள் நடக்கும். இந்த மாரி மனப்புழுங்கல்கள் அதிகமாக இருக்கும். எலிக்கு பொறி வைப்போம். ஆனா அந்த பொறியில நம்மளே என்ன பண்ணிடுவோம்? சிக்கிருவோம். அதாவது பிறரை திருத்த வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்துக்களை சொல்லுவோம். ஆனா அந்த கருத்துக்களே நம்மளுக்கு பாதகமானதாக வந்து நிற்கும். இதுவே நீரை தேடி போவோம். ஆனா தேநீர் இளநீரே கிடைக்குமா? சோ நம்ம ஒரு சாதாரண விஷயத்தை நோக்கி செல்வோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகளுக்காக நம்ம போராடுவோம். ஆனா அது பல நன்மைகளை அவனுக்கு அளிக்கக்கூடியதாக கூட அது மாறலாம். சோ அந்த மாரி பலவிதமாக மாறும் அப்படின்றாங்க. அது யாரை பொறுத்துத்தான் இருக்கின்றது அப்படின்னா, ஒரு கனியை சுவைப்பனை பொறுத்துத்தான் அந்த கனியினுடைய இனிமையானது இருக்கின்றது. அதான். சோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொற்களானது, அதனை பெறுபவனுடைய மனநிலையை பொறுத்துத்தான் இருக்கின்றது அப்படின்றாங்க. சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள்கள். ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் பாடப்பகுதியில இருக்கக்கூடிய பகுதி ஆ மற்றும் பகுதி ஈக்கான டாபிக் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. இலக்கிய பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருள் அண்ட் அந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் பகுதி ஆ மற்றும் பொது தமிழ் பகுதி இ அப்படிங்கிற 2 பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அது உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனை பார்த்து பயன்பெறுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் வியூ புக். தேங்க் யூ.